Hi friends, இங்கிலீஷில் சென்டென்ஸ் எப்படி நீட்டமாக உருவாக்குறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ முன்னாடி போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் திருப்பி அது மாதிரி வேணும்னு கேட்டாங்க. அதனால இந்த வீடியோ இது செகண்ட் பார்ட். ஹவு டு மேக் லாங் சென்டென்சஸ் இன் இங்கிலீஷ். இங்கிலீஷ் எப்படி நீண்ட சென்டென்ஸ் வாக்கியங்கள் உருவாக்குறது. ரைட், தேங்க்யூ. டு மை சேனல் தமிழ் இங்கிலீஷ் ஜேம்ஸ். ஐ எம் ஜேம்ஸ். சாப்பிட்டியா மீன்ஸ் அதாவது முடிஞ்சு போன ஒரு விஷயம், முன்னாடியே நடந்த ஒரு விஷயத்தை கேட்க போகிறோம். நீ சாப்பிட்டியா? அப்போ அந்த இடத்துல டிட் சேர்த்துக்கணும். டிட் யூ ஈட்? டிட் யூ அது கேள்வி, அதனால் கொஸ்டின் டேக். டிட் யூ ஈட்? சாப்பாடு சாப்பிட்டியா? டிட் யூ ஈட் ஃபுட்? இதில் அந்த உணவு சாப்பாடுன்னு வார்த்தை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டேன். அப்போது நீ சாப்பாடு சாப்பிட்டியா, உணவு சாப்பிட்டியா? டிட் யூ ஈட் ஃபுட்? இப்போ மத்தியானம்னு வார்த்தை சேர்த்துக்கிறேன். நீ மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டியா? டிட் யூ ஈட் ஃபுட் இன் தி ஆஃப்டர்நூன்? டைமிங் அந்த ஆஃப்டர்நூன் ஈவினிங் அப்படி வரும்போது இன் சேர்த்துக்குவோம். இன் தி ஆஃப்டர்நூன். டிட் யூ ஈட் ஃபுட் இன் தி ஆஃப்டர்நூன்? அது கூட இன்னைக்குன்னு ஒரு வார்த்தை சேர்த்துக்கிறேன். நீ இன்னைக்கு மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டியா? இப்போ இங்கிலீஷில் வரும்போது டிட் யூ ஈட் ஃபுட் டுடே இன் தி ஆஃப்டர்நூன்? இல்லைன்னா டிட் யூ ஈட் தி ஃபுட் இன் தி ஆஃப்டர்நூன் டுடே அப்படி சொல்லலாம். இப்போ இது கூட ஒரு வாக்கு, உன் குடும்பத்தோட இன்னைக்கு மத்தியானம் நீ சாப்பாடு சாப்பிட்டியா? Did you eat food in the afternoon today with your family? Did you eat food in the afternoon today with your family? இப்போ நான் அது கூட ஹோட்டல்லேன்னு ஒரு வார்த்தை செய்வேன். ஹோட்டலில். அப்போ இன்றைக்கி மத்தியானம் நீ உன் குடும்பத்தோட ஹோட்டலில் சாப்பாடு சாப்பிட்டியா? Did you eat food today in the afternoon with your family in the hotel? Did you eat food today in the afternoon with your family in the hotel? அதை நான் புது ஹோட்டல்னு சேர்த்துக்கிறேன். புது என்ற ஒரு வார்த்தை சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி மத்தியானம் நீ அந்த புது ஹோட்டலில் உன் குடும்பத்தோட சாப்பாடு சாப்பிட்டியா? டிட் யூ ஈட் ஃபுட் இன் தி ஆஃப்டர்நூன் டுடே வித் யுவர் ஃபேமிலி இன் த நியூ ஹோட்டல்? டிட் யூ ஈட் ஃபுட் டுடே வித் யுவர் ஃபேமிலி இன் தி ஆஃப்டர்நூன் அட் தி நியூ ஹோட்டல்? இப்போ அது கூட அந்த கூட் ரோடில் அந்த ஜங்ஷனில் அப்படின்னு சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி மத்தியானம் நீ குடும்பத்தோட அந்த புதிய அந்த ஜங்ஷனில் இருக்கிற அந்த புதிய ஹோட்டலில் சாப்பாடு சாப்பிட்டியா? டிட் யூ ஈட் ஃபுட் டுடே ஆஃப்டர்நூன் வித் யுவர் ஃபேமிலி இன் தி நியூ ஹோட்டல் அட் தி ஜங்ஷன்? டிட் யூ ஈட் ஃபுட் டுடே இன் தி ஆஃப்டர்நூன் வித் யுவர் ஃபேமிலி இன் தி நியூ ஹோட்டல் அட் தி ஜங்ஷன்? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ஒரு வாக்கியத்தோட வார்த்தை சேர்த்து பெருசாகும், சென்டென்ஸ் பெருசாகும். எப்படி தமிழில் பேசுகிறோமோ சரளமாக, அதே மாதிரி கொஞ்சம் எழுதி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முதல்ல எழுதி ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள், அப்புறம் அப்படியே சொல்லி பாருங்கள். ஆட்டோமேட்டிக்கலி லாங் சென்டென்ஸ் மைண்ட்லேருந்து அப்படியே ஃபார்ம் ஆகி ஃப்ளூயண்ட்டாக வரும். வெரி சூன் யூ வில் டாக் இன் இங்கிலீஷ். ஃபாலோ மை வீடியோஸ். பை பை till I see you in my next video. James.